ஃபு ஃபு ஃபு. ஏ மீனாக்குட்டி சீக்கிரம் கிளம்பு. எங்க? நம்ம வீட்டு பக்கத்துல டைல்ஸ் வாங்கணுமா? அது ஒரு பொண்ணு போட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் நாம யாருன்னு அந்த பிள்ளைக்கு காட்டுறதுக்காக நம்ம எல்லாரும் கிளம்புறோம். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? மீனாக்குட்டி ஒரே ஒரு பிள்ளையை சமாளிக்கிறதுக்கு இத்தனை வேற? அப்படியா? சரி அங்க வந்து பாரு. என்ன சொல்ற? அதான் அங்க வந்து பாருன்னு சொன்னேன்ல. ஆனா ஒண்ணு அவ வாய்க்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னோட அவ்வளவு வாய் பேசலாமா? பேசுறாளே வல்லவனுக்கு வையகத்துல இன்னத்த இருப்பானே சும்மா வச்சனடா. உனக்கு ஊத்தி போட்டே இருக்கான பாத்துக்கயா. அது யாருடா? அதுக்கு தான் உன்னை கூப்பிடுற. கிளம்பி வா பாப்பா. இந்தா இப்ப கிளம்பிட்டேன். இப்ப எதுக்கு இதுல போட்டு தீய கொளுத்திக்கிட்டு அடக்க? அத்தை சாயங்காலம் எதிர உட்கார்ந்துருப்பாவ. இப்பமே கொளுத்தி போட்டாதான் கங்கல் கிடக்கும். அதுக்குதான். சரி 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 பாரு பாரு. சரி வேணா அங்க பாரு. அது எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. மலை மலைன்னு எரிஞ்சதானே சீக்கிரம் போக முடியும். சத்தம் விக்கி. இக்கா நான் சும்மா ஊதுனேக்கா. டேய் இங்க வாயே. வேண்டாம். இல்ல நீ வார. இங்க வாடா. அத்தி டேய் உனக்கு மரியாதை தேயுதுடா. பாத்தியக்கா புள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துட்டு என்ன வாடா போடான்னு எப்படி சொல்றா பாத்தியக்கா? அதானே உன்னை ஓடட்ட அடிச்சுற. தேவிக்கு ஒழுங்க மரியாதை பக்கத்துல வார. இங்க வாடா. மாட்டேன். ஆனந்திட்டு சொல்லி கொடுத்துருவ. ஆனந்தி. ஐயோ என்னால முடியலையே. ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது. எங்க ஆனந்த கூப்பிடு பாப்பா. ஆனந்தி. ஆனந்திட்டு சொல்லி கொடுத்துருவ. ஏய் என் கோத்த கலப்புன. உன் நடிப்பு தாங்கலடா. அக்கா. தேவிக்கு மரியாதை இங்க வா. அத்தி ஆனந்தி இருக்காளே. டேய் படுத்தாத ஒழுங்க வந்துரு. நான் வர மாட்டேன். ஆனந்தி. அவ ஆனந்தி கூப்பிட்டு இந்த பையன் பயப்படுதா? என்ன? உன் தொப்பிய கலத்து. ஆத்தி மீனாக்குட்டி சீடி வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு? கலத்துடா. அது வந்து ஏன் எதுக்கு? இவ்வளவு நேரமா உன் அக்கல பேசினா ஆனந்தி கூப்பிடுற. ஆனந்தி அப்படினா இப்ப ஏன்டா பம்புத? தொப்பிய கலத்துடா. ஐயோ உள்ள என்னமோ கண்டுபிடிச்சிருக்கு. ஏன் எதுக்கு? டேய் கலத்துடா. எதுக்குன்னு சொல்லு நான் கலத்துறேன். அது என்ன தொப்பியோட நீ பறந்தியா? தொப்பி ஒரு நேரமா கலத்த மாட்டேங்கற. சரி ஏன் கலத்த சொல்ற அது சொல்லு. டேய் நான் உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பல நாள் உன்கிட்ட கேட்டேன். நீ தெரிஞ்சு என்கிட்ட சொல்லல. நேத்து தூங்கும்போதே நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? தொப்பிய கலத்தாண்டா. இல்லக்கா எனக்கு அதுல முடி கொட்டி இருக்கு. நான் அதை மேட்ச் பண்ண தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் ஆனந்தி உன்னை தான் கட்டிக்குவா. பயப்படாத. நீ சொட்ட மண்டையாவே இருந்தாலும் அவ உன்னை தான் கட்டிக்குவா. ஆமா மாமா. அப்படி இல்ல எனக்கு தொப்பி இல்லாமலாம் இருக்க முடியாது. நீ தொப்பி இல்லாம இருக்க வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி உன் தலையை நான் பார்க்கணும். அவ்வளவுதான். சரி சரி இன்னொரு நாள் பார்க்கலாம். எனக்கு வேலை இருக்கு. நான் வரேன்னா ஒழுதுடா வா நேரடி கிளம்புவோம். நீ கலத்த போறியா இல்லனா நான் கலத்துட்டுமா? மீனாக்குட்டி லாடாத. ஏய் கோத்த கலப்பாத. ஒழுங்கா தொப்பிய கலத்து. மீனாக்குட்டி வேண்டாம். கோத்த கலப்பாத. எங்க கோபப்படு பாப்போம். என் மேல கோபப்படு பாப்போம். வேண்டாம் மீனாக்குட்டி விடு. தெரியும்டா உன்னால என் மேல கோபப்பட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டுபிடிச்சிட்டா. ஏய் சத்தியமா நான் எதுவும் சொல்லலடா. அப்படி கேக்கா. தெரியலடா பயவுள்ள எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னனே அவ கண்டுபிடிக்காம விட மாட்டானே. சரி இப்ப பொண்ணு தான் வீட்டுல இருக்கான். இந்த நேரம் பார்த்து டேய் சில விஷயம் சில நேரம் தெரியும் இருந்துனா அதை யாராலும் தடுக்க முடியாதுடா. இப்பதான் பொண்ணு தர கொஞ்சம் உடம்பு தேடி வரான். இந்த நேரத்துல இதெல்லாம் வேண்டாம். அது தெரியும் போது தெரியட்டும். எத்தனை நாள் தாண்டா நீனும் மூடி வரைச்சுக்கிட்டு மனசுல நிம்மதி இல்லாம அலைவ. ஏக்கா வேண்டாம்க்கா விட்டுருக்கா. டேய் அவ காட்டிட்டு போட்டா. அவ வெளியில காட்டிக்க மாட்டா. அவளை பத்தி எனக்கு தெரியும். 100% அவளை நம்பலாம். அதுக்கு இல்லக்கா நான் வேற அவசரப்பட்டு என்னடா பண்ண? அது வந்து காதலிக்கும் போது நிப்பாட்டு நிப்பாட்டு. நீ பண்ணாத அங்க போறே இல்ல போலுக்கு. ஆமாக்கா. அதெல்லாம் அண்ணிட்ட போட்டு கொடுக்க மாட்டா. தொப்பிய காட்டி காட்டு. ஐயோ அக்கா விஷயம் தெரியாம நீ வேற அது வசம் மாட்டிக்கிடுவேன்க்கா. அங்க நான் இருக்க சோசனை வச்சிருக்கியா? ஒண்ணு இல்ல. சரி நீ தொப்பிய கலத்து. போத்த தலைவரா சொல்லிவிட்டேன். உனக்கு கோவம் வந்துட்டு நான் நம்பணும். என் கண்ணை பார்த்து நீ கோபப்படு. ஓடிரு சொல்லிட்டேன். டேய் தொப்பிய கலத்த போறியா இல்ல? அங்கன யாருன்னா மட்டும் எட்டிருமா என்ன? கிட்ட தள்ளி வாயே. வேண்டாம் சொன்னா கேளு. டேய் போய் சொல்லாத. நான் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணிட்டேன். நீ யாருன்னு நான் நினைக்கிற மட்டும் உன் நெத்தியில இருந்ததுன்னு வச்சுக்க. அவன் தான்டா நீ. நான் அவன் இல்ல. செத்தா சேகரே. அவன் இல்லன்னு நான் நினைக்கிறதா நீ எப்படி கண்டுபிடிச்ச?
அவசரப்பட்டு உளறிட்டதும் நான் சும்மா சொன்னேன். சரிடா, உன் தொப்பிய கலத்துடா. அது ஒண்ணு இல்ல. நான் என் மாமியார்ட்ட சொல்லதுக்குள்ள நீ ஏன் தொப்பிய கலத்தி காட்டிட்டனா நல்லது. இல்லன்னு வச்சுக்க, நான் என் மாமியாரே என் மாமனாரே இந்த வீட்ல இருக்க அத்தனை வேலையும் நான் கூப்பிடுவேன். ஒழுங்கா நான் சொன்னதை செய்ய. என்னங்க குமாரே, மாமா எது போய் கூப்பிடுற? அவியதான் அந்த அடையாளத்தை சொன்னதே. அப்பா கண்ணை கட்டுதே. டேய், இதுக்கு மேல தப்பிக்க முடியாது. கலத்து. ஆதிரா, ஆதிரா, யாரும் இல்ல, வாங்க. என்ன இருக்கு? வந்துட்டு என்ன? என்ன? என்ன என்ன சத்தம்? தெரியல, வாங்க பார்க்கலாம். ஆடாத மீனா குட்டி, மச்சி தொப்பி கொண்டா. இங்க பாரு, பொண்ணு வழக்கில் சிக்கத்தா. இங்க வந்துட்டான்டா. மீனா குட்டி, ஆடாத அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நீ ரெட்டியாபுரம் விக்கி தானே? ரெட்டியாபுரமா? அப்போ ஆதிரா டேனியல் சொன்ன மாதிரி விக்கியும் கூட பிறந்தவனா? ஆடாத சிக்கத்தா. என்ன நல்லா தெரிஞ்சிருக்கலாம் உனக்கு. ஏன்டா தெரியாத மாதிரி பண்ணுன? சரி கொண்டா. நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன். உன் முகத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்டா. நான் தானே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. உன்னை எத்தனை வருஷமா தேடுதேன் தெரியுமாடா? சரி அழாத கொண்டா. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்குன்னு தெரியும். உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பேன். நீங்க குடும்பமா அழிஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. அப்படின்னா மீனா குட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. சரி மீனா குட்டி, நீ தப்பியும் கொண்டா. பொண்ணு பிறகு தெரிய வேண்டாம், கொண்டா. அப்படின்னா இதண்டா சரியான சந்தர்ப்பம். உன்னை ஒத்துக்கடா. மீனா குட்டி வேண்டாம், கொண்டா. மீனா குட்டி வந்தனைக்கு சொல்லிருக்கலாடா. சத்தியமா நீ செத்துட்டே நினைச்சு எத்தனை நாள் அழுத தெரியுமாடா. இப்ப கூட உன்னை நினைக்காத நாள் இல்லடா. நான் வெளியில காட்டிக்கல. நீ இறந்துட்டேங்க விஷயத்த கூட நான் யாருக்கிட்டவே சொல்லலடா. அது என் மனசு ஏத்துக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல நியூஸ்ராட இருப்பேன் தான்டா நான் நம்பினேன். அது நான் தானே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்டா. சூழ்நிலை முடியல. என்கிட்ட தனியா வர சொல்லிருக்கலாம்டா. உன்னை சின்ன பிள்ளைல எப்படிலாம் பார்த்திருப்பேன் உனக்கு தெரியாது. என் உலகம் என் உசுறு நீ தானடா இருந்த. நான் வளர்த்த பையன் செத்து போயிட்டான்னு என்கிட்டயே சொன்னாங்கடா. செத்து போயிட்டேன்டா. சரி அழாத. போடா. நான் தான் சொல்லுடேன். அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனா இந்த மரமண்டைக்கு அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா நீ செத்துட்டதா நான் நினைச்சிட்டு இருந்துட்டேன்டா. அதனால உன்னை எனக்கு கண்டுபிடிக்க முடியாம போயிட்டேன். சாரிடா. சரி அழாத. என்ன நடக்குதுங்க? அப்போ அந்த பணம் என்ன பையன் பொண்ணு தரதானே? ஆமா. என்ன நடக்குதுங்க? வேண்டாம் மீனா குட்டி, இப்போ அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஏன்னா அவன் குழம்பிடுவான். வேண்டாம், அவனுக்கு ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டுக்கூடாது. வேண்டாம், டாக்டர் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல. வேண்டாம். அப்படின்னா விக்கி மாமாவும் இவங்களும் அண்ணன் தம்பி. இது எப்படி நான் இவனுக்கு சொல்லி புரிய வைக்க? எங்க எப்படிடா இருந்த? அதெல்லாம் பிறகு சொல்றேன். என்ன நடக்குது? விக்கிக்கு ரெட்டியாபுரமா? டேய் கேக்குறான்ல சொல்லு.
அது ஒண்ணு இல்லடா. நீ என்கிட்ட இதையும் மறைக்கிறல? இல்லடா, இல்ல. என்னடா? டேய், உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும்டா. எனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. என்ன சொல்ற? உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன். ஆமா, எனக்கு கடந்த காலம் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. பொண்ணு, நான் யாரு, என் குழந்தை பருவம் எப்படி இருந்தது, என் கூட பிறந்தவங்க யாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. என்னடா சொல்லிட்டு இருக்க? ஆமா மாமா, அவங்களுக்கு பழசு எதுவுமே தெரியாது. இப்போ நிகழ்காலம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என்ன என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? அப்போ நீ பிறந்தது, உன் கூட வளர்ந்தது, நீ ஓடி ஆடி விளையாண்டது எதுவுமே ஞாபகம் இல்ல. டேய், என்னடா சொல்லிட்டு இருக்க? அதனால தான் இவன் யாருன்னு நீ கேட்காம இருந்தியா? ஆமா, இவன் யாரு? என்ன என்ன நடக்குதுங்க? என் பொண்ணுல ஒரு மாதிரி பேசுறான். அப்போ அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, இப்படி எந்த உறவும் உனக்கு? எனக்கு எந்த உறவும் இருக்கு இல்ல எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க இருக்காங்களா இல்லையா, இல்ல நான் மட்டுமா, எதுவுமே எனக்கு தெரியாது. நீ என்னடா சொல்ற? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. தருண், அவங்களுக்கு அவங்க பிறந்தது எதுவுமே தெரியாது. என்ன உளறிட்டு இருக்க? இல்லடா, நிஜமாவே எனக்கு யாருன்னு தெரியாது. நான் யாருன்னே எனக்கு தெரியாது. நீ சும்மா சொல்ல. நீ 2 நாளாக பழம்பிட்டு இருக்க. அது நிறைய ஹெவி டோஸ்ட் எடுத்தல, அதை நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என் கடவுளே, ஏன் என் குடும்பத்தை இப்படி சின்ன பின்னமாக்கட? இப்ப நான் தான் அவன் கூட பிறந்தவன்னு சொன்னாலும் அதை நான் உனக்கு எப்படி நிரூபிப்பேன்? நாலா பக்கமும் சதறி கிடக்குறவ எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பா? எனக்கு மட்டும் பழச ஞாபகம் இருக்கு. எனக்கும் மறந்து தொலைச்சிருக்கலாம. நானும் மறந்து தொலைச்சு நிம்மதியா வாழ்ந்துருப்பேன். எனக்கு மட்டும் இந்த நரக வாழ்க்கை. என்ன 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 நடக்குதுங்க? உனக்கு வெற்றியப்படமா? டேய், அவன் யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியாடா? என்ன என்ன நடக்குதுங்க? ஐயோ, இப்ப இங்க பெரிய பிரச்சனை ஆயிரும் போல இருக்கே. ஆதிரா, பொண்ணுகிட்ட கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க அத்தை. எங்க வாங்க நம்ம போலாம். இவ இப்ப ஏதோ ஊரு சொன்னானே. இங்க ஏதாவது பக்கத்து ஊரை சொல்லியிருப்பான். இல்ல இவன் இல்ல, டேனியில என்கிட்ட என்னவோ சொன்னான். என்ன சொன்னா? அக்கா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அக்கா. நான் என்னக்கா பண்ணுவேன்? யாராவது ஏதாவது சொல்லி நான் நம்பி அது நாளைக்கு இல்லாம போச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. ஐயோ ஐயோ, இருக்குதா சொல்லாம இருந்தேன். ஐயோ, இப்ப எப்படி நிரூபிப்ப? டேய், உனக்கு எதுல இருந்து ஞாபகம் இருக்குடா? நான் 10ஆம் கிளாஸ் போனது வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்குக்கா. 10ஆம் கிளாஸ் போனது ஞாபகம் இருக்கா? அப்ப அதுக்கு முன்னாடி நான் யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நீ உங்க அப்பாக்கு பிள்ளை தானடா? ஒரு அப்பா இல்லடா, அவரே அப்பா இல்ல. அப்போ நீ உண்மையா சொல்லிட்டு இருந்தியா? ஆமா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்குடா. இவன் ஆளுதான், நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா? டேய் பொண்ணுதர, என்னையாவது உனக்கு ஞாபகம் இருக்காடா? இல்லையக்கா. எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமாடா? ஐயோ, எப்படி நான் புரிய வைப்பேன்? இதுக்குதான் வேண்டாம் மீனா குட்டி, வேண்டாம் மீனா குட்டின்னு சொன்னேன். நான் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழ்ந்தேன். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டா மீனா குட்டி. சத்தியமா எனக்கு தெரியாதுடா. நான் பழசெல்லாம் மறந்து இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவனுக்கு நான் எப்படிக்கா நம்ப வைக்க முடியும்? நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து நான் அவன் தம்பின்னு வந்து சொன்னான். அவன் நிலைமை என்னத்துக்காகும்? அவன் உடஞ்சு போயிடுவானே. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியலடா. எனக்கு நல்ல விவரம் தெரியும்டா. எங்க வீட்டுல மிச்சம் இருக்க யாராவது அந்த ஊருக்கு தேடி வந்தாங்களா? ஆமாடா. என்ன மீனா குட்டி சொல்ற? ஐயோ, இன்னும் என் குடும்பத்துல யாரும் இருக்காங்களா? ஐயோ, என் குடும்பத்துக்கான நிலைமை எனக்கு எந்த குடும்பத்துக்கும் வரவே கூடாது. ஐயோ, நாங்க என்ன பாவம் பண்ணிடும்? ஆமாடா, உன் தங்கச்சி கூட்டிட்டு ஒருத்தங்க வந்தாங்கடா. ஏய் மீனா குட்டி, நீ எதுமே வாய் திறக்கவே இல்ல. நீ இதெல்லாம் சொல்லவே இல்லையா? நானே இந்த பையல மறக்க முடியாமதா எதுமே ஞாபகம் வச்சுக்கிட்டானே எதுமே வாய் திறக்கறதே இல்ல. இவனை எப்படி தூக்கி சமந்தே தெரியுமா? எனக்கு இவனை அவ்வளவு பிடிக்கும். இவனை எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும். இந்த பையன் செத்து போயிட்டேன்னு என்கிட்ட சொன்னனால இவன் சம்பந்தப்பட்டது எதுவுமே என் காதுல
தங்கச்சா அதான் செத்து போச்ச. வேற என்ன?